ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட மும்பை தமிழச்சி பேசுகிறேன். என்னடா ரொம்ப நாள் வந்து காணவே இல்லை வீடியோ அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஒரு நல்ல அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுமாதிரி ரொம்ப நல்ல முக்கியமான ஒரு குட் நியூஸ் கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து மும்பையில் வந்து புதுசாக வந்து ஒரு வீடு வாங்கியிருக்கோம். அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து ரொம்ப நாள் போயிட்டு இருந்தனால என்னால் வந்து வீடியோ வந்து கண்டினியூஸாக பண்ண முடியல. ஏன்னா நிறைய டென்ஷன், நிறைய ஒர்க்கு, நிறைய வேலை எல்லாமே இருந்துட்டு இருந்தது. ஸோ அதனால தான் என்னால் வந்து வீடியோ வந்து கண்டினியூஸாக போட முடியல. ஸோ உங்களுக்கு வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சினா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே பார்க்க முடியும். வாங்க நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருக்கும் வந்து வீடுங்கிறது ஒரு கனவாக இருக்கும். நான் வந்து வாழ்க்கையில் இது வந்து நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். நாங்கள் வந்து வீடு எடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்து நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து எங்கள் வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து என்னோட ஒரு குறிப்பிட்ட காலம், இந்த கொஞ்ச காலத்தில் தான் வந்து நாங்கள் வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சதே. அதுவும் மும்பையில் வாங்குறது வந்து ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான விஷயம். அதுவும் வந்து நம்ம பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப பயமாக பார்த்து தான் வாங்கணுங்க. ஏன்னா இங்கே வந்து நம்ம எவ்வளோக்குள்ள நல்ல விஷயங்கள் இருக்கோ அதே மாதிரி கெட்ட விஷயங்கள் இருக்குது. சுற்றி வந்து நம்மளை வந்து ஏமாத்திரங்கள் அப்படின்னு சொல்ல பார்த்தாங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து எடுத்து வாங்கணும். அதே மாதிரி வந்து இப்போ நம்ம ஒரு இடத்துல எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்கு, நமக்கு அது செட் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி வந்து இப்போ நான் வந்து தூரத்துல இருந்துட்டு நான் இப்போ வேற ஒரு இடத்துல பார்க்கேன்னா அந்த இடம் எனக்கு செட் ஆகுமா என்னன்னு தெரியாது. ஸோ நான் வந்து இப்போ எங்கே எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் இருக்கிற இடத்துல தான் நான் வந்து அந்த சொசைட்டி பில்டிங்கில் தான் வந்து நாங்கள் வந்து ஒரு வீடு வந்து வாங்கியிருக்கோம். ஸோ எல்லா ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிட்டு என்னை வந்து நான் வீடு பார்க்க முச்சிலே வந்து எனக்கு வந்து நிறைய வீடு வந்து எனக்கு செட்டே ஆகலை. எனக்கு பிடிச்சி ஆனால் வீட்டுக்காரன் எனக்கு வீடை தரல. அதுக்கப்புறம் இன்னும் பார்த்தோன்னா நான் வீடு எல்லாமே பைசா கொடுக்க போகும் பார்த்தா வீட்டில் அப்போ தான் ஒரு பெரிய ஓட்டை கூட தெரிஞ்சுது. அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து வீடு வாங்குற ஒரு இதே இல்லாமல் அப்படி வந்து ஸ்டாப் பண்ணி போட்டுட்டோம். சரி இனிமேல் வீடு வாங்கண்டா, ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்தோம். அப்புறம் பார்த்தா மறுபடியும் வந்து இந்த ஒரு வீடு வந்து பார்த்து எனக்கு முதல்ல பிடிச்சிருந்து. ஆனா எங்க பட்ஜெட்டோட விட அது வந்து அதிகமாவே இருந்தது. அதனால நான் வந்து ரொம்பவே யோசிச்சேன், நம்ம இப்ப எடுக்கணுமா, ஒரு 2 இயர்ஸ் ஆகட்டும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா சரி லோன் போட்டு நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து லோன் போட்டு தான் அந்த வீடை வந்து நாங்க எடுத்திருக்கோம். அதுலயுமே நிறைய பிளானு நிறைய ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே பண்ணி தான் நாங்க எடுத்திருக்கோம். என்னோட ஜுவல்ஸ் வச்சு அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டோட லோன் போட்டு அப்படிதான் வந்து நாங்க எடுத்திருக்கோம். ஒரு வழியா வந்து நாங்க வீடு வந்து எடுத்தாச்சு. எனக்கு வந்து இது முதல்ல சொல்லணும்னு ரொம்ப ஆசையா இருந்து, பட் என்னால வந்து சொல்ல முடியாத சூழ்நிலை. ஏன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 டைம் வந்து நான் பார்த்து எல்லாமே பண்ணியுமே எனக்கு வந்து ஸ்டாப் ஆயிட்டு எதுவுமே பண்ண முடியாம. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் சொன்னாங்க வீடு வேலை வந்து நம்ம கரெக்டா முடிஞ்ச பிறகு வந்து எல்லாத்துலயும் சொன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னோட சந்தோஷம் வந்து நான் வந்து நல்ல பர்ஃபெக்டா வீடு எல்லாமே என் கையில வந்த பிறகுதான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட சொல்ல போனா எனக்கு முக்கியமான வேலை இன்னைக்கு தான் எனக்கு வந்து மெயினான வேலையே முடிஞ்சுது. இப்ப நான் வீடியோ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னா இன்னைக்கு என்னோட ஃபுல் பேப்பர் ஒர்க் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிட்டு எங்கெங்கே பே பண்ணணுமோ அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து நாங்கள் கரெக்டாக வந்து எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து இந்த இதுக்கு வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் பால் காய்க்கிறது வந்து நெக்ஸ்ட் மந்த் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதம் ஆடி மாதம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மந்த் வந்து வச்சிருக்கோம். நம்ம ஊரே மாதிரி நம்மளுமே இங்கே வந்து நல்லபடியாக வந்து கொண்டாடலாம். இங்கேயுமே வந்து தமிழ் ஐயர் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அவங்கள வச்சு ஓமகுண்டம் எல்லாமே வளர்த்து எல்லாமே நம்ம பண்ணலாம். ஆல்ரெடி நாங்கள் பேசியிருக்கோம் ஒரு சில டைம் இந்த விஷயத்துக்கு. அதே மாதிரி இன்னும் நிறைய வந்து ப்ராப்பர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பண்ற மாதிரியே நிறைய எதிர்பார்க்கிறேன். ஆனால் வந்து எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மாதிரி இங்கே பண்ண முடியாது. கொஞ்சம் முடிஞ்ச அளவு வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இவங்களோட பூஜை முறையும் ஒன்று இருக்குது, சத்யநாராயண பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூஜையும் எனக்கு பண்ணணும்னு ஆசை. ஏன்னா நமக்குள்ள ஹோமம்லாம் வந்து காலையில முடிஞ்சிடும், இவங்களுக்குள்ள தான் அப்புறம் ஒரு 10 மணிக்கு அப்புறம் பண்ணா போதும். ஸோ அந்த பூஜைக்கான வேலைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் தான் சொல்லியிருக்கேன். என்னன்னா நான் வந்து வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடு வாங்குறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு, நான் எப்படி வந்து மும்பைல வந்து வீடு வாங்கினேன், எந்த மாதிரி பார்த்து வாங்கினேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து அடுத்து இன்னொரு வீடியோல சொல்றேன். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சினா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து நீங்க உடனே பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன்னு உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் மும்பை தமிழச்சி. பாய் பாய்.